வெல்கம் டு பிரபு மேஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் இந்த வருஷத்துக்கான ஆன்லைன் அட்மிஷன் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் என்னோட கட் ஆஃப் லோ கட் ஆஃபாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா நான் ஆவரேஜாக தான் எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு அக்ரியில் சீட் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அல்லது ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா? ப்ரைவேட் காலேஜில் சீட் எடுக்கிறதுக்கு லீஸ்ட் கட் ஆஃப், அதாவது இந்த கட் ஆஃப் வரைக்கும் எனக்கு ஸ்கோர் இருந்தது அப்படின்னா எனக்கு ஓரளவு கவுன்சிலிங்கில் சீட் கிடைச்சிடும். த்ரூ கவுன்சிலிங் மூலமாக நான் சீட் எடுக்கணும் சார். அதுக்கு எந்த லெவலில் சார் கட் ஆஃப் இருக்கணும்? ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் வரைக்கும் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். எனக்கு கவர்மெண்ட் காலேஜுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லை சார், ஆனால் நான் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கணும், அதுக்கு என்ன சார் சான்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோவாக இது இருக்க போகுது. அகாடமிக் ஓரியன்டாக மட்டும் செயல்படுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்லி அகாடமிக் சைடு மட்டும் அதில் டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ஓகேவா? மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் 10 காலேஜ் இருக்குது, அதில் 1860 சீட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே சார், ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ காலேஜ் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 28 காலேஜ் இருக்குது. நமக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு 28 காலேஜ் இருக்குது. ஏன்னா லோ கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக த்ரூ கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் தான் கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜ் தான் நம்ம அஃபிலியேட்டட் காலேஜ், இணைப்பு கல்லூரிகள்னு சொல்கிறோம். இணைப்பு கல்லூரிகளை தான் நம்ம அஃபிலியேட்டட் காலேஜ்னு சொல்லுவோம். ப்ரைவேட் காலேஜை டேரெக்டாக ப்ரைவேட் காலேஜ்னு மீன் பண்ணாமல் அஃபிலியேட்டட் காலேஜ், அஃபிலியேட்டட் சீட்ஸ்னு சொல்லுவோம், சரியா? அதில் பார்த்தீங்கன்னா 2670 சீட். இந்த 2670 சீட்டு கூட இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது ஒரு 200 சீட்டாவது அதிகப்படியாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 1 or 2 காலேஜஸ் அவங்களோட இன்ஃப்ராவை அதிகப்படுத்திட்டு சீட்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200 சீட்ஸாவது இன்க்ரீஸ் ஆனால் கூட 2870 சீட்டு நமக்கு த்ரூ கவுன்சிலிங் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. சார் டேரெக்டாக நாங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் ஜாயின் பண்ணலாமா சார்? எஸ், டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் ஜாயின் பண்ணலாம், அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. என்ன, நமக்கு ஃபீஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும், சரிங்களா? மற்றபடிக்கு நீங்கள் லோ கட் ஆஃப், ரொம்ப மினிமம் கட் ஆஃப் எடுத்திருந்தா கூட அவங்க குவாலிஃபைங் மார்க் நம்ம 12th ஒரு 55% மார்க் இருந்தாலே போதும், நம்ம கண்டிப்பாக போய் டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் த்ரூ காலேஜ்லேயே நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே சார், இந்த 2670 சீட்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு 200 சீட்டாக இருந்தால் கூட 2870 சீட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் லீஸ்ட்டாக கட் ஆஃப் தேவைப்படும் அப்படி நீங்கள் எங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்லுங்கள் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா ஓப்பன் காம்படிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது, சரிங்களா? பிசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு லீஸ்ட் கட் ஆஃப் ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு ஒரு 179+ இருந்தால் சேஃப், சரிங்களா? எப்படி இவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க சார்? ப்ரீவியஸ் இயர்லாம் 182K கிடக்கலையே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் வந்தது. ஏன்னா ஸ்பாட் அட்மிஷன் வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் இப்போ நிறைய கோர்சஸ் நியூவாக வந்திருக்கிறதுனால அங்கெல்லாம் போகிறதுனால கண்டிப்பாக இங்கே சீட் நிறைய வேக்கண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. அதனால் கட் ஆஃப் லெவல் குறையிறதுக்கு பாசிபிள் இருக்குது. பிசியில் நாம் எதிர்பார்க்கிறது 179 ஆர் 180+ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே சார், பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 182+ இருந்தால் சேஃப், 181 அந்த ரேஞ்ச் வரைக்கும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எம்பிசிடிஎன்சியை பொறுத்த வரைக்கும் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக சீட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு 178+ கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 175+ இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் எப்போவுமே கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது ரொம்ப லீஸ்ட்டாக கூட குறையும். நாம் சொல்கிறது உங்களுக்கு சேஃபஸ்ட் ஒன், அதுக்கு கீழே குறையிறது கூட சான்ஸ் இருக்குது. எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170+ இருந்தால் எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு த்ரூ கவுன்சிலிங் மூலமாக சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165+ இருந்தால் கண்டிப்பாக த்ரூ கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் லீஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் நாம் ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டினியூ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.